பாபா சாஹேப்பின் ஜனநாயகம் அப்படின்ற ஒரு புக்கு. கா ஜெயபாலனும் அப்புறம் ப்ரொஃபஸர் விஜயகுமார் ரைட்டர்ஸ் அவங்க எழுதின தொகுத்த புக் அது. அம்பேத்கரோட பார்வைகள் ஜனநாயகத்தின் பற்றி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான புத்தகம் அது. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான புக் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொலையுண்ட காதலும் தெய்வமான பெண்களும் அப்படின்ற ஒரு புக். அது எப்படின்னா, ஜாதியை மீறியதற்காகவும் அதிகாரத்தை மீறியதற்காகவும் கொலை செய்யப்பட்ட காதலர்களோட நிலை அப்படின்றத பற்றி விவரிக்கிற ஒரு கட்டுரை. அது ரைட்டர் பாண்டியன்றவர் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் அழகிய பெருவனோட குறுநாவல்கள். அது வந்து எளிய மக்களோட குழந்தைகள், பெண்கள், அப்புறம் வந்து அந்த சூழலில் வாழ்கிற மக்களோட எளிய வாழ்க்கைகளை பிரதிபலிக்கிற மாதிரியான குறுநாவல்கள். அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட் மூவி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான புக்காக பார்க்கப்படுது மாதிரி நீலம் சிறுகதைகள் தொகுப்பு. அதாவது 2022 இப்போ இது வரைக்கும் வெளியான சிறுகதைகளை தொகுத்து இருக்காங்க. நிறைய ஒரு 10 ரைட்டர்ஸ் 13 ரைட்டர்ஸோட தொகுப்புகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான புக். அப்புறம் வந்து ரொம்ப அதிகமான விற்பனை ஆகக்கூடிய வாசகர்களுடைய சர்வதேச அளவில் கவர்ந்த ஒரு ஆதர்ச நாயகன் சே குவாரா ஜான்லி. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்து ராஷ்டிரம் என்றால் என்ன, இன்னைக்கு இருக்கிற இந்த அரசியல் சூழலில் 20-30 ஆண்டுகளாக எப்படி வந்து இந்தியாவில் வந்து இந்த வலதுசாரி திருப்பம் என்பது எப்படி ஒரு மத அடிப்படை வாதம் வளர்ந்து ஓங்கிட்டு இருக்குங்கிறத கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிபிஎம்மோட செயலாளர் இருந்த மறைந்த யெச்சூருடைய எழுத்து கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழாக்கம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாரதிய புத்தகாலயம். சமரம் என்பது ஒரு மேற்கு வங்காளத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அற்புதமான நாவல். இளைஞர்கள் ரொம்ப படிக்க வேண்டிய மிக முக்கியமான புத்தகம். அதே போல் சந்தாலி, இது வந்து நம்முடைய இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் அவங்க இந்த சந்தாலி பழங்குடி இனத்தை சார்ந்தவர் தான். அந்த பழங்குடி இனத்தை சார்ந்தவருடைய அந்த துயரத்தை வாழ்வியலை ஒரு அழகிய நாவலாக சக்தி சூர்யா எழுதியிருக்கக்கூடிய அந்த நாவல் என்பது வெளிவந்திருக்கு. அதே போல் ரீட்டாவின் கல்வி, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் படித்த இந்தியாவுடைய அரசியல் தலைவராகவும் பெண் உரிமைக்காக போராடுகிற பிருந்தாவனுடைய இந்த 10 ஆண்டு கால கல்விக்கான அந்த போராட்டம் தன்னுடைய அனுபவங்களை எழுதியிருக்கிறாங்க. இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து கருஞ்சத்தை பதிப்பது முக்கிய வேலையில் நாங்கள் வந்து முனைவர் ஜெயரஞ்சன் சார் எழுதின புலம்பெயர் தொழிலாளர்கள்னு ஒரு புத்தகம் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். நாங்கள் இந்த புத்தகம் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து வடக்கர்கள்லாம் வட இந்திய தொழிலாளர்கள்லாம் வந்து ஆதிக்கம் பண்ணுறாங்க, இது வந்து எல்லாமே ஆக்கிரமிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு அச்சத்தை உருவாக்குறாங்கல்ல, அதெல்லாம் பொய்ங்கிறத வந்து இந்த ஆய்வுபூர்வமாக ஒரு பதிவு செஞ்சு வச்ச ஆய்வை வந்து அங்கே தமிழாக்கம் பண்ணுவாங்க. இது வந்து தமிழ் மண்ணில் சேரன்மாதேவி குருகுலம், இது ஒரு பிஹெச்டி முனைவர் பத ஆய்வு நூல். இது அதாவது ஒரு சேரன்மாதேவியில் வந்து எப்படி வந்து இந்த உணவு விஷயத்தில் வந்து ஒரு வேறுபாடு பார்க்கப்பட்டுச்சு, சாதி வேறுபாடு பார்க்கப்பட்டுச்சுங்கிறத வந்து ஆய்வு பண்ணி ஒரு முனைவர் திருச்சியில் சேர்ந்த ஒரு புவியரசுன்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. ரொம்ப 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 நல்ல புத்தகங்கள் அது. அதே மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து திராவிடத்தால் எழுந்தோம்னு ஒரு நூல் வந்து பேராசிரியர் சுபவி ஐயா வந்து இந்த திராவிடத்தால் இந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி ஒரு கட்டுரை தொகுப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகம் வந்து சுபகுணராஜன் சார் வந்து தொகுத்த புக்கு. 30க்கும் மேற்பட்ட சாதி சங்கங்கள் மாநாட்டில் வந்து பெரியார் பேசினதை தொகுத்து போட்டிருக்காங்க. பேராசிரியர் சுபவீரபாண்டியன் ஐயா வந்து அவர் அரசியல்வாதி, அரசியல் விமர்சகர் அப்படின்னு தான் தெரியும். ஆனால் அவருடைய இலக்கிய ஆர்வத்தை பற்றி வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. அவருடைய இலக்கிய ஆர்வத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து குரல் வானுங்கிற ஒரு புத்தகம் வந்து மிகப்பெரிய புத்தகம். அது இந்த வருஷம் நாங்கள் கருஞ்சதை பதிப்பதில் கொண்டு வந்திருக்கோம். அதுவும் ரொம்ப அதிகமாக விற்குது சார். முதல் இடத்துல வந்து இந்த ஆண்டு நோபல் பரிசு வாங்கின ஹாங்காங்கோட தமிழ் மொழிபெயர்ப்பு நாவல் மரக்கரி, அது வந்து முதலிடத்தில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா என் ஸ்ரீராம் கடந்த ஆண்டு எழுதி கடந்த புத்தக கண்காட்சியில் கடைசியாக 3 நாட்கள் இருக்கும்போது வெளிவந்த புத்தகம் மாயாதீதம், அந்த புத்தகம் வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எம்டி முத்துக்குமாரசாமி அவர்கள் எழுதி வெளிவந்திருக்கிற ரோஜா முக்கு கவிதைகள், அந்த புத்தகம் இருக்குது. அதுக்கடுத்து சமயவேல் சார் மொழிபெயர்ப்பில் கடல் எண்ணெய் நேசிக்கிறதுன்னு 3 குறுநாவல்களோட மொழிபெயர்ப்பு. இந்த ஆய்வறிஞர் வேல்சாமி அவர்கள் எழுதிய இந்திய தத்துவமும் தமிழ் தத்துவ மரபும் என்ற நூல் வந்து புத்தக கண்காட்சி ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட 500 காப்பிக்கு மேலே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அது மிகச்சிறந்த ஒரு ஆய்வு நூல் அது. அதே போல் வந்து ஐயா இந்த புக்கு வந்து ஞானகுரு அவர்கள் எழுதிய அறியப்படாத இந்து மதம் அப்படின்ற நூல் வந்து இந்து மதத்தை பற்றி இதுவரைக்கும் யாரும் கேள்விப்படாத படிக்காத விஷயங்களை வந்து தொகுத்து அந்த நூலில் கொடுத்துருக்காரு. அதுவும் அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து சோழர்கள் ஆட்சியில் அடிமைகளா அப்படின்றதும் ஆய்வறிஞர் வேல்சாமி ஐயா அவர்கள் எழுதிய நூல், ஆய்வு நூல் அது. சோழர் ஆட்சியிலேயே அடிமைகள் எல்லாம் இருந்த மாதிரி அவர் ஆய்வு செய்து நிரூபிச்சிருக்காங்க அந்த நூலில் பல விஷயங்கள். அந்த நூலும் அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கு.